டெட் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஆங்கில கிராமர் வரிசையில இன்றைக்கு கண்டிஷனல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் டெட் தேர்வுகள் அதிகமாக கேட்கப்படுகிறது. வாருங்கள் எப்படி என்று பார்க்கலாம். கண்டிஷனல் சென்டென்சஸ். கண்டிஷனை வெளிப்படுத்தக்கூடியது ஈஃப். இரண்டு வார்த்தைகள். ஈஃப் என்றால் ஆல். உதாரணமாக நீ வந்தால் தருவேன். இது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா இஃப் யூ கம் ஐ வில் கிவ். இப்போ இந்த சென்டென்ஸ் கண்டிஷனல் சென்டென்ஸ். அதே போல அல்லஸ். அல்லஸ் அப்படின்னா இல்லை என்றால், அல்லஸ் யூ கம் ஐ won't give. நீ வரவில்லை என்றால் தரமாட்டேன். அப்ப இந்த இரண்டு வாக்கியங்களுமே கண்டிஷனல் சென்டென்ஸ் தான். நாம இப்ப ஈஃப் பத்தி பார்க்க போறோம். இப்ப கண்டிஷனல் சென்டென்ஸ் ரெண்டு பார்ட் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஈவ் கிளாஸ் பார்ட், இன்னொரு பார்ட் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ் பார்ட். இப்போ எடுத்துங்க, if it rains tomorrow we will not come. மெயின் கிளாஸ்னாலே இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அது மட்டுமே உங்களுக்கு பொருள் தரும். we will not come, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். அதுக்கு முன்னாடி ஈவ் கிளாஸ் இருக்கும். இந்த ஈவ் கிளாஸ் மெயின் கிளாஸ்ல என்ன வகையான வெர்ப் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம கண்டிஷனல்ஸ் வகைகளை பிரிக்கிறோம். அப்ப கண்டிஷனல்ஸ் பொறுத்தவரை ரெண்டு கிளாஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஈவ் கிளாஸ், இன்னொன்னு மெயின் கிளாஸ். கண்டிஷனல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், மூன்று வகையான கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஈஃப் அல்லது அல்லஸ் வந்திருக்கும். அந்த ஈவ் கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் வந்திருக்கும். மெயின் கிளாஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் வெர்ப் வந்திருக்கும். உதாரணமா இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். இங்க ஈவ் கண்டிஷன்ல என்ன வந்திருக்கு? பிரசன்ட் டென்ஸ். இங்க மெயின் கிளாஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு. செகண்ட் கண்டிஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஈவ் கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கும், அல்லது சில சமயங்கள்ல வேர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். மெயின் கிளாஸ்ல would பிளஸ் வெர்ப் வரும். would குட் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வெர்ப், அது வெர்ப் வரும், பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் வரும். இப்போ if I studied I would pass. தேர்ட் கண்டிஷன் அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் if வந்திருக்கும். அந்த if கிளாஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கும். had பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வந்திருக்கும். மெயின் கிளாஸ்ல would have பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் வரும். இப்போ உதாரணமா if I had studied, நான் படித்திருந்தால் I would have passed, நான் பாஸ் பண்ணிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம ஓப்பன் கண்டிஷன் அப்படிங்கிறதும், இரண்டாவது கண்டிஷனுக்கு இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. மூன்றாவது கண்டிஷனுக்கு இம்பாசிபிள் கண்டிஷன் பேர் உண்டு. அதை பத்தி நான் விரிவான பிறகு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஈவ் கிளாஸ்ல ஈவ் பிரசன்ட் டென்ஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் will, can, may, must பிளஸ் வெர்ப் இருக்கும். if I go to London I will see the Big Ben. நான் லண்டனுக்கு போனால், அது கண்டிஷன், நான் லண்டனுக்கு போனால் I will see the Big Ben, நான் பிக் பென் கடிகாரத்தை பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஈவ் கிளாஸ்ல என்ன வந்திருக்கு? பிரசன்ட் டென்ஸ் go வந்திருக்கு. மெயின் கிளாஸ்ல will see ஃபியூச்சர் டென்ஸ் வந்திருக்கு. இது இல்லாம வேற என்னெல்லாம் வரலாம்? இந்த மாடல்ஸ் வரலாம், can, may, must. இங்க பிரசன்ட் டென்ஸ் verb வரும். For example, if I go to London I will see the Big Ben. இப்ப இன்னொரு வார்த்தை, if I go to Buckingham Palace I can take a photo of the royal guard. If you go to London you must look right before crossing the street. இப்போ இந்த கண்டிஷனுக்கு இன்னொரு பேர் உண்டுன்னு சொன்னேன், ஓப்பன் கண்டிஷன். அதாவது இந்த நிபந்தனை நிறைவேறும். எப்படி? if I go to London, நான் லண்டனுக்கு போனா I will see the Big Ben, நான் பிக் பென்னை பார்க்கலாம். இந்த நிபந்தனை நிறைவேறுவதால் சாத்தியங்கள் உண்டு. இப்போ if you go to Agra you will see the Taj. இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் கண்டிஷன், இரண்டாவது கண்டிஷன். இது எப்படி இருக்கும்னா, ஈவ் கிளாஸ் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும், அல்லது வேர் வந்திருக்கும். இப்போ அடுத்து மெயின் கிளாஸ்ல would அல்லது good அல்லது might பிளஸ் வெர்ப் வந்திருக்கும். இப்போ if I were an astronaut I would travel in a spaceship. இது இமேஜரி கண்டிஷன் அல்லது இம்ப்ராபபிள் கண்டிஷன் ஒரு பேர் உண்டு. அது என்ன? கற்பனையானது, சாத்தியக்கூறு இல்லாதது. இப்போ if I were an astronaut, நான் ஒரு அஸ்ட்ரோனாட்டாக இருந்தால் நான் I would travel in a spaceship. ஸ்பேஸ்ஷிப்ல நான் பயணம் செய்வேன். இதுக்கு என்ன சொல்லுவோம்னா, சாத்தியக்கூறு இல்லாதது, இமேஜினரியானது. இப்ப உதாரணமா if I were an astronaut I would travel in a spaceship. நான் அஸ்ட்ரோனாட்டாக இருந்தால், இப்ப அஸ்ட்ரோனாட் ஆவதற்கான இப்ப கற்பனை இது. I would travel in a spaceship. இப்போ
If I went to Mars, I would meet a Martian. If I met a Martian, I wouldn't understand him. இப்போ if I were a pilot, நான் பைலட்டாக இருந்தால் I would take the plane. நான் பிளேனை எடுத்திருப்பேன். இதே மாதிரி நம்ம கற்பனையா if I were a doctor, I would treat you. If I were a lady, I would wear saree. இப்படி எத்தனையோ கற்பனையாக நம்ம சொல்ல முடியும். இப்போ செகண்ட் கண்டிஷன் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா if I knew ஹிந்தி தெரிந்திருந்தால் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. I would speak, நான் பேசுவேன். if I were a fish, நான் மீனாக இருந்தால் I would live in water. இப்படி கற்பனையாக இமேஜினியா சொல்லக்கூடியதெல்லாம் செகண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷனுக்கு இம்பாசிபிள் கண்டிஷன். எல்லாம் இது பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சு போயிடும். இது வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை. இப்போ if கிளாஸ்ல வந்து பாசிட்டிவ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அதாவது had தேர்ட் ஃபார்ம் verb வரும். மெயின் கிளாஸ்ல would good have வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தேர்ட் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் verb வரும். இப்போ if I had studied hard, I would have passed my examination. நான் வந்து நன்றாக படித்திருந்தால் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி இருப்பேன். இப்போ அவன் படிக்கல, பாஸ் பண்ணல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இது நடக்காது. ஆகவே இதுக்கு என்ன சொல்லுவோம், இம்பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். If I had studied hard, I would have passed my examination. If you had studied hard, நீ கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் you won't have failed your examination. தேர்வுல ஃபெயிலா இருக்க மாட்ட. இது நடந்து போனது, கடந்த காலத்துல முடிஞ்சது, இந்த சாத்தியக்கூறு இனிமே நிறைவேறாது. ஆகவே தான் இதுக்கு பேரு இம்பாசிபிள் கண்டிஷன். ஈவ் கிளாஸ்ல வந்து had தேர்ட் ஃபார்ம் இருக்கும், மெயின் கிளாஸ்ல would have தேர்ட் ஃபார்ம் verb இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் verb இருக்கும். If you had passed your exam, you would have gone to the beach. If I had gone to the beach, I would have made a sand castle. நான் பீச்சுக்கு போயிருந்தா நான் மணல் வீடு கட்டியிருப்பேன். ஜீரோ கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமே பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்கும். பெரும்பாலும் மாறாத உண்மைகள் அதுக்கெல்லாம் அது வரும். இப்போ if you heat water to 100 degrees Celsius, it boils. இப்போ ஹீட் வந்திருக்கு, அங்க பாயில்ஸ் வந்திருக்கு. ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. If you pour oil into water, it floats. தண்ணீர்ல ஆயில் ஊத்துனா அது மிதக்கும். இப்படிங்கிறது ரெண்டு பக்கமுமே எப்படி வந்திருக்குது, பிரசன்ட் டென்ஸ் verb வந்திருக்கு. If I oversleep, I will miss the bus. இது ஒரு ஜீரோ கண்டிஷன். If I miss the bus, I am late for school. இதுவும் ஜீரோ கண்டிஷன். If I am late for school, my teacher gets angry. சரி நண்பர்களே, இதுவரை 3 வகையான கண்டிஷன்களை பற்றியும் ஜீரோ கண்டிஷனை பற்றியும் நாம் விளக்கமாக பார்த்தோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.